வணக்கம் நேர்களே, சிஜிடிவிக்காக பூஞ்சோலை நகரத்திலிருந்து துஷாந்த். இந்த கிராமம் ஒரு காலத்தில் மிகவும் செழிப்பாக இருந்த பிரதேசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதில் நிலைமையே மாறி இருக்கு. நல்லா இருந்த இந்த கிராமத்துக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு? நல்லா இருந்த இந்த பிரதேசம் இப்படி மாறுறதுக்கு காரணம் என்னவென்று இந்த பிரதேசத்தில் ஒருவரிடம் நான் கேட்டு பார்ப்போம். நாங்கள் யார்கிட்ட கேட்கலாம்? அங்கே வயசான ஒரு ஐயா வருகிற, நான் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு? இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தம்பி, இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பின்னேரமான இந்த இடத்துல எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பிள்ளைங்கள்லாம் குளிப்பாங்க, சாயங்கால நேரத்தில் விளையாடிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு கிராமமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இவங்க பண்ண வேலையினால இவ்வளோ குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது கவலையாக தான் இருக்குது. இந்த குணசேகர் செய்த வேலையினால தான் இன்றைக்கி இவ்வளோ குப்பை இந்த இடத்துல குமிஞ்சு கிடக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைக்கு காரணம் அவன் ஒருத்தன் தான். அவன் பண்ண வேலையினால தான் இவ்வளோத்துக்கு காரணம். என்ன ஆச்சு அப்படி? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலுமா என்ன நடந்தது? சொல்கிறேன் தம்பி, சொல்கிறேன். அவனை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த வயசான ஐயா ஆவேசமாக சொன்ன ஃப்ளாஷ்பேக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்குது. அந்த ஐயா சொன்ன குணசேகரம் இவர் தான். කීකරු වෙන්න ඕනේ. එතකොට අපිට මොනවද ලැබෙන්නේ? දෙවෙනි මාස අපිට සෑමදේම අපිට ලබා දෙන එක්කෙනෙක් නේ. කවුද විශ්වාස කරන්නේ දෙවෙනි මාසේ අපිට හැමදේම දෙයි කියන එක? எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. நல்லா வர்ஷிப் பண்ணுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா அதனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்கள்.
தூக்கத்தில் இருந்து எழும்பி பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி டிப்டாப்பா வெளிக்கிட்டு எங்க போறாரு? ஏழு வருஷங்களுக்கு முன்பிருந்த எள்ளில் கொஞ்சம் பூஞ்சோலை கிராமம் இது. பசுமையான இடத்துல இருந்துக்கிட்டு புல்லு பிச்சுக்கிட்டு உன்னோட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அழகான இடத்துல குப்பையை போட்டது யாருன்னு பாக்குறீங்களா? அவசரமா வந்த இந்த டி குணசேகரன் தான். இவர் யோசிக்காமல் செய்த இந்த காரியத்தின் விளைவு. முதலாவது நாள் நாட்கள் கடந்து ஒரு மாதத்தில் மாதங்கள் கடந்து 6வது மாதத்தில் வருஷங்கள் கடந்து 3வது வருஷத்தில் இன்று நாம் காணும் பூஞ்சோலை கிராமம். இதுதான் தம்பி நடந்துச்சு. எத்தனையோ அரசாங்கம் வந்தாங்க, அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் இல்லாமாக்குறேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் கொண்டு போய் வேற இடத்துல போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் படம் பிடிச்சி கொண்டு போய் டிவியில் போடுறதாலேயோ இதுக்கு ஒரு முடிவு வந்துட போகிறது இல்லை. இதுக்கான முடிவு அரசாங்கத்துக்கிட்டே இல்லை தம்பி. இது ஒவ்வொரு மனுஷனும் அவங்க செய்கிற காரியத்தை உணர்ந்து செய்ய வேண்டிய இருக்கு. இல்லது இதுக்கான தீர்வு பார்க்க முடியாது தம்பி. அன்றைக்கு அந்த டி குணசேகர் செய்த வேலைனால தான் இன்றைக்கி இவ்வளோ குப்பை இந்த இடத்துல குமிஞ்சு கிடக்குது. நீங்களும் நாளைக்கு உங்களோட ஏரியாவில் குப்பை போட முதல் கொஞ்சம் யோசிங்க. உங்கள் ஏரியாவும் இப்படி ஒரு குப்பை மேடாக மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வருங்கால பிள்ளைங்க வாழ்கிற இடமெல்லாம் குப்பை மேடாக மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் குப்பை போடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த கடவுள் படைச்ச இந்த உலகத்தை பச்சை பசையிலன்னு இருக்கிற இந்த மரங்க செடி கொடிகளோட சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல குப்பை போட முதல் யோசிங்க தம்பி. யோசிச்சு பாருங்கள். இது தான் நான் இந்த வயசானவன் சொல்லக்கூடிய ஒரு புத்தி. சரி தம்பி, போங்க உங்களோட வேலையை பாருங்க. அந்த ஐயாட ஆதங்கத்தை நீங்களே பார்த்தீங்க. இதுக்கான தீர்வு எங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது.
மீண்டும் ஒரு சமூக ஆய்வில் சந்திப்போம். CGTVக்காக துஷாந்த்.